யாரையும் காணோம், வண்டி மட்டும் நிக்குது. இருப்பாங்க. ഫ്രണ്ട് രാത്രിയില് இந்தா வாயத்தோட. என்ன எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? லவ்வா இல்லையா? துணி தேய்க்கணும், லேட் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் தெரியாது, ஆனா லேட் ஆகும். அப்படியா? அப்ப என் முதலாளி துணியை மட்டும் கூட, என் துணியை அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கடை 3 நாள் மூடிடுவோம். நின்று வாங்கிட்டு போ. ஏன்? என் வீட்டுல கொசு முழுகாம இருக்கு, அதுக்கு இன்னைக்கு வளைகாப்பு. இது கொசுக்கு வளைகாப்பா? ஆமா. நானே டைப்ல சொல்றேன். சொல்லு மாப்ள. இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போறேன், திரும்பி எப்போ வருவேனே தெரியல. கடைசியா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தா ஓவரா பண்ற. நான் இருக்கிற அழகுக்கு அயன் பண்ணாம சட்டையை அப்படியே போட்டா போதும், சும்மா 100 கணக்குல பொண்ணுங்க லைன்ல நிக்கும். ஆனா பாரு, நான் அதை விரும்புறது இல்ல. நான் விரும்புற பொண்ணு என்னதான் மொக்கையா இருந்தாலும் அதுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன நினைக்கிற செல்லம்? கோச்சிக்காம சொல்லு செல்லம். ஏய், வராத போன்ல எவ்வளவு நேரம் பேசுவ? ஐயோ, கண்டுபிடிச்சாலே. இந்த ஐடியால மேல ஏறி பல வருஷம் ஆச்சு. மாப்ள, போன சரியா கேட்க மாட்டேங்குது. ஏதோ ஏய், உனக்கு ஜெட்டி போடுற பழக்கம் இருக்கா? இருக்கு இருக்கு. தள்ளி நில்டா, சுற்ற போது. ஏன் அப்படி கேட்ட? இல்ல, போடலனா பெரிய ஆபத்து. யாருக்கு? எல்லாருக்கும். உள்ள உன் ஓனர் ட்ரெஸ் இருக்கு, நீ போய் எடுத்துக்கோ. உள்ள உங்க அம்மா? யாருக்கு? யார் அம்மா? அவ என் அம்மான்னு நான் சொன்னேனா? துணி எடுத்துட்டு போ, உள்ள யாரும் இல்ல. ஏங்க எங்கங்க இருக்கு? உள்ள போய் தேடி பாரு. நல்லா பாத்துறீங்க, கிடைக்கல. அப்படியா? கிடைக்கல? இல்லைங்க. என்னங்க நீங்களும் உள்ள வந்துட்டீங்க? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. துணி எங்கங்க? அது வெளியேதான் இருக்கு. வெளியேதான் இருக்கா? எங்க? எங்க இவளை காணோம்? திவ்யா, எப்படி இருக்க? வந்துட்டாங்க. எங்க போய்? இப்ப என்ன பண்றது? எல்லாம் அப்படியே கிடக்கு. திவ்யா, நீ கீழே ஒளிச்சுக்கோ. திவ்யா, கடையை அப்படியே போட்டு உள்ள என்னடி பண்ற? உள்ள தண்ணி குடிக்க போனேன். இது யாரோட சைக்கிள்? அந்த இரும்பு கடை பையனோடது. அவன் எங்க போயிருக்கான்? சில்லறை மாத்த போயிருக்கான். இந்த ஆள் எங்க? காலையில குடிக்க போயிட்டானா? மொழியே சரியில்லையே.
சமாளிக்க போறோம்னு தெரியலையே. என்ன திடீர்னு ஊருக்கு போற? அப்பாக்கு தவசம். திருப்பி எப்ப வருவ? நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். போயிட்டு கண்டிப்பா ஃபோன் பண்ணு. താങ്കൾ ബന്ധുക്കാൻ ശ്രമിക്കുന്ന വോഡഫോൺ കസ്റ്റമർ ഇപ്പോൾ സ്വിച്ച് ഓഫ് ചെയ്തിരിക്കുകയാണ്. என்னாச்சு திவ்யாக்கு? ஃபோனே போக மாட்டேங்குது. அடியே என்னடி பண்ற? பாட்டு கேட்க போறேன். 4 நாளையில பொண்ணு பார்க்க வர போறாங்க. இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆ? ஐயோ திலகா, ஐயோ என்னடி ஆச்சு திலகா? திலகா என்னடி ஆச்சு? ஐயோ என்னன்னு தெரியலையே. நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேனே தெரியல. கட்டினவனும் பாதியில விட்டு போயிட்டியான். பெத்தது இப்படி உக்காந்துருக்கு. இந்த பாலா போன கடவுளுக்கு நாங்க என்னத்தை பாவம் செஞ்சேன்னு தெரியல. எங்களை இப்படி பாடா படுத்துது. மா, ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணாவது, சும்மா இருமா. என்னது புலம்புறனா? ஏண்டா இன்னும் 4 நாளையில இவ்வளவு பொண்ணு பார்க்க வர போறாங்க. 2 காது நீ கட்டுப்பட்டு உட்காந்துருக்கா. வந்தவங்க கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிக்கலாம். சொன்னா புரிஞ்சுப்பாங்க. நீ சும்மா இரு. இந்தா குடு. கா கா பாத்து குடி. மெதுவாடி, சூடா இருக்கு. காதானக்கா கேட்கல. டாக்டர் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருக்கா. கொஞ்சம் நில்லுக்கா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. டேய், நீ ஆசைப்பட்ட ஒரே காரணத்தினாலதான் என் கௌரவத்தை விட்டுட்டு இந்த வீட்ல சம்மந்தம் பேச வந்தேன். காதே கேட்காத இவ வாய் பேச போறாளா? இவளை கட்டிட்டு நீ என்ன பண்ண போற? நீ டேய் வாடா, உனக்கு நல்ல இடத்துல அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாடா. என்னமோ இவதான் வேணும்னு சொல்லி என்ன பார்க்க சொன்ன? ஐயா, நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா ஐயா? அம்மா அம்மா வேண்டாம். அடிக்காத. எங்கேயோ இந்த சனியை வாங்கி கொடுத்து இப்படி முடமாக்கி நிக்க வச்சிருக்க. நம்மகிட்ட தான் காசு வரமா கொட்டி கிடக்கு. வாரி கொடுத்து கோலையா மடிச்சு கட்டி கொடுக்க. இப்படி பண்ணிவிட்டியாடா? யாரும் சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம தலையில என்னென்ன எழுதிருக்கோ அது இப்படி தான் நடக்கும். ஹலோ திவ்யா, எங்க இருக்க? ஊர்ல. எப்ப வருவ? இங்க கொஞ்சம் பிரச்சனை, அதை முடிச்சிட்டு தாங்க வரணும் திவ்யா. நான் அங்க வரேன். உன்னோட அட்ரஸ் சொல்லு. ஏன், என்னாச்சு? நீ முதல்ல சொல்லு. திவ்யா, இந்த பேட்டரி லோ கட் ஆயிடும். நான் வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ. என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கு சார் என்ன ஏமாத்துனீங்க? என்ன ஏமாத்துறதா? என்ன சொல்றீங்க? 3:05 தானே போட்டி டைம். இதுக்கு எனக்கு 5:10க்கு டைம் கொடுத்தீங்க. 5:10 4:10க்கு தான் டைம் கொடுத்தது. ஏய் போடா. நீங்க பாருங்க சார். എന്താ പ്രശ്നം? വെറുതെ പ്രശ്നം ഉണ്ടാക്കുകയാണ് സാർ. 4:10 ടൈം കൊടുത്തിട്ട് 5:10 വന്നാ ഞാൻ എന്ത് ചെയ്യാനാ? ടൈം കഴിഞ്ഞു സാർ. இல்ல சார், அவர் ஏமாத்துறாரு சார். சார் நீங்களே கேளுங்க சார். அவர் ஏமாத்துறாரு சார். சார் ப்ளீஸ் என்னாச்சு திரு? எதிரே திட்டம் போட்டு உன்னை ஆட விடாம தடுத்துட்டாங்கடா. ஆமாண்டா. சார், நீங்க நினைச்சா முடியும் சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க சார். நான் ஜெயிச்சிருவேன் சார்.
தேடுகிற பாதையெல்லாம் தெரியாம மறைஞ்சிடுமா வானமெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் வானவில்லு வளைஞ்சிடுமா என் வாழ்க்கை எங்கும் வேதனை இது போதும் போதும் சோதனை தரமீன போல நானும் துடிக்கிறேன் அது சொல்லாம நாளும் நடிக்கிறேன் ஓடுகிற மேகமெல்லாம் கரையாம சேர்ந்திடுமா காலமெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் ரோதனதா தீர்ந்திடுமா சோகம் மூத்த வழிஞ்சாலும் கால்களாட்டம் போடுமே கத்தி வச்சு நெஞ்ச கிழிச்சு போட்டாலும் துடிக்கும் போது மாடுவே பாத இந்த பாத அது முடிவது தெரியவில்லை போதும் ஆன போதும் உள்ள தம்புக்கு குறைச்சல் இல்ல காலம் மாறும் கால்கள் ஆடும் பட்ட வலிகளும் தீர்ந்திடும் தேடுகிற பாதையெல்லாம் தெரியாம மறைஞ்சிடுமா வானமெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் வானவில்லு வளைஞ்சிடுமா ஏதோ ரோட்ல குரங்கு விதிய பாக்குற மாதிரி பாத்துட்டு அப்படியே கை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. உன்னை தூக்கி விட இங்க ஒருத்தர் கை கூட நீளாது. நீ அழுது புலம்பி ஒண்ணும் ஆக போறதும் இல்ல, இங்க எதுவும் மாற போறதும் இல்ல.